லவ் இஸ் அ கமிட்மெண்ட், அவ்வளோதான். பண்ண முடிஞ்சா இருங்க, இல்லைனா லவ்வே பண்ண வேணாம் யாரும். ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் லவ் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிக்கிறனால விட்டுட்டு போகிறாங்களா, இல்லைனா பெஸ்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி விட்டுட்டு போகிறாங்களா? எல்லா பொண்ணுங்களையும் தப்ப சொல்லக்கூடாதுல்ல ப்ரோ. சிங்கிள்னு சொல்ல முடியாது, கமிட்டட்னு சொல்ல முடியாது, இடையில அப்படியே ஜாலியாக விளையாண்டு போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஒரு கேர்ளோட ஃப்ரெண்டாக இருக்கிறது அது ரொம்ப, அதாவது லவ் வேணா ஃப்ரெண்டாக இருக்கிறது. அதாவது நீங்கள் லவ் பண்ணுதீங்க ஆனால் சிங்கிளாக இருக்கிறது தான் பெட்ரு. எதனால் சிங்கிளாக இருக்குது? லவ் பண்ணது பெட்டரா, சிங்கிளாக இருக்கிறது? லவ் பண்ணுறது தான் ப்ரோ பெட்டர். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் நேம் என்ன? என் பேர் விக்கி. ஓகே ப்ரோ, இன்னைக்குள்ள கொஸ்டின் என்னன்னா, வேலண்டைன்ஸ் டே எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. லவ்வர்ஸ் டே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. லவ்வர்ஸ் டே, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்களா ப்ரோ? எதுக்காக நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம்? இதான் எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா? தெரியாதுங்களா? தெரியாது தெரியாது தெரியாது. சரி ப்ரோ, நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பண்ணியிருக்கேன். லவ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லவ்னா இந்த காலத்தில் ட்ரூவாக பண்ணால் யார் ப்ரோ இருக்கிறா? ஓவரா லவ் பண்ணால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. வேஸ்டா வாங்க டைமு, ஏஞ்சி வேலைக்கு போ. போரா, எதனால் அதிகமாக பிரேக்கப் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஈவினிங் கம் டு மை ஹோம், we will discuss. என் ஸ்டோரி எப்படின்னா, ட்ரூவாக இருந்தேன் தலைவரே, ஆனால் ஏன்னு ஒரு ரீசன் கூட இல்லாமல் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரீசனே இல்லாமல் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதுவும் என் ஃப்ரெண்டு பையன், ஒரு பையன் எங்கள் கூடயே தான் இருந்தான். அவனையே லவ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. என் கூட இருந்த பையனே. என்ன சொன்னாங்க லாஸ்ட்டாக? உங்களுக்கு ரீசன் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்களா, இல்லைனா வேணாம் அந்த மாதிரி அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல எங்கள் 2 பேர் வீட்டுக்கும் தெரியும். எல்லாமே ஒரே டைலாக், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாக்கு தெரியும் எனக்கு யார் செட் ஆவா, யார் கரெக்டா இருப்பாங்க. வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என் முன்னாடியே அவங்க 2 பேரை லவ் பண்ணிட்டு என் முன்னாடியே வந்து பேசுகிறான். உன்னெல்லாம் உன்னை பார்க்கும்போது அப்படியே பக்கமா கவிதை எழுதணும்னு தோணும். இப்பெல்லாம் உன்னை பார்த்தா 10 பீப் சாங் எழுதி ஒரே நேரத்தை ரிலீஸ் பண்ண போல தோணுது. அப்போ அவங்கள மட்டும் ஒத்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா? அது உங்களுக்கு லேட்டாகி தான் தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணுறது? ஆமாம், நான் அவள் பர்த்டே, நான் பிரேக்கப் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவள் பர்த்டே அன்னைக்கு வெயிட் பண்ணி நைட்டு விஷ் பண்ணேன். அப்போ நைட்டு அவளே சொன்னான், நான் அந்த மாதிரி கமிட் ஆகிட்டேன் அப்படி. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இப்போ லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அந்த இது மட்டும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரேஷனில் லவ் பண்ணால் இந்த டயலாக் சொன்ன மாதிரி தான், லவ் இஸ் அ கமிட்மெண்ட், அவ்வளோதான். பண்ண முடிஞ்சா இருங்க, இல்லைனா லவ்வே பண்ண வேணாம் யாரும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கீங்க? இப்போ லவ் பண்ணணும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கணும்னு ஆசைப்படுத்தீங்க. எந்த மாதிரி ட்ரூவாக இருக்கணும், எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனை எப்படி வச்சு? நான் இனிமேல் லவ் பண்ண மாட்டேன். வேணாம், நான் லவ் பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ட்ரூவா இவன் லவ் பண்ணி இவன் கதையும் அப்படி தான் இருக்கு. பசங்க எல்லாருமே இப்போ சிங்கிளாக தான் இருக்கும். என்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. மறுபடியும் உங்கள் எக்ஸ் வந்தால் நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்களா? மிதப்பா காய்ச்சி அடிக்கணும் ப்ரோ. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. ப்ரோ அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? தேவையில்லாத வேலை ப்ரோ. அதெல்லாம் வன்வாளுகா போவாளுகா மறுபடி வருவாளுங்க, எதுக்கு ப்ரோ ஏற்றுக்கணும்? நம்ம புக்கை ஒரு வாட்டி படிச்சிட்டோம், திரும்ப வேணாம், அதே புக்கை படிக்க மாட்டாங்க. அவங்க எது ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் லவ் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிக்கிறனால விட்டுட்டு போகிறாங்களா, இல்லைனா பெஸ்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி விட்டுட்டு போகிறாங்களா? போர் அடிச்சிரும் ப்ரோ, நம்மளுக்கு தெரியாதா? போர் அடிக்கிறதுனால இன்னொன்று பெட்டரா கிடைக்கும்ல, அதனால மாத்திட்டு போய் எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இதுக்கு பேர் என்ன ப்ரோ? உன்னை விட உன்னை பெட்டரா கிடைக்குன்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு பேர் ஐட்டம் தான் ப்ரோ. பேர் என்ன ப்ரோ? ஐட்டம் தான் ப்ரோ. அது செயல் ப்ரோ. பிரேக்கப் பண்ணா ஒரு காரணத்தோட பிரேக்கப் பண்ணும் ப்ரோ. இங்கேயும் ஒரு ஓகேவா இருக்கணும், இங்கேயும் ஓகேவா இருக்கணும். இல்ல நான் உனக்கு பிடிக்கல போடான்னா எதுக்கு ப்ரோ போகணும்? நாங்க ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். ஒரு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனான காரணம் தான் நாங்களே சரிமா நீ போமான்னு நான் வச்சிருவோம் ப்ரோ. காரணம் இல்லைன்னா நான் போவோம் ப்ரோ. மறுபடி அந்த பொண்ணுகிட்ட போய் நீ பண்றியா என்ன கதை நான் கேட்பேன் ப்ரோ. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ மறுபடியும் கேட்பேன் ப்ரோ. பிரச்சனை ஆகுமா? பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லன்னு கேட்பேன் ப்ரோ. நாங்கெல்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். அப்போ உண்மையா லவ் பண்ண நாங்க என்ன பண்றது?
கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா? இன்ன வரைக்கும் நான் அந்த பொண்ணையே நினச்சிட்டு தான் இருக்கு. என் ஃபோன் பாஸ்வேர்டில் இருந்து என் ஃபோனில் வால்பேப்பர் முதற்கொண்டு அந்த பொண்ணு தான் இருக்கு. அவங்க விட்டுட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நான் என்ன கேக்குறேன்னா, பாதியிலேயே விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு எதுக்கு நீங்க கடைசி வரையும் நான் கூடவே வருவேன் அப்படிங்கிற ஒரு ஃபேக் ப்ராமிஸ கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறேன். எல்லாரும் இப்போ இருக்காங்க, என்ன இருந்தாலும் அந்த பொண்ணோட தாட்டு தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. எந்த பாட்டு கேட்டாலும் என்ன பாட்டு கேட்டாலும் ஒரு பாட்டு கேட்டாலே கண்ணில் இருந்து நீர் தான் ப்ரோ வருது. எனக்குலாம் என்ன பண்றது முடியல ப்ரோ எங்களாலாம். டைம் பாஸ்க்கு லவ்வே பண்ணக்கூடாது. லவ் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் ட்ரூவாக இருந்து லவ் பண்ணும். ட்ரூவாக இருக்கும். அது மட்டும்தான் பாய்ஸுக்கு தேவை, வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த உலகத்துல கடைசியா எனக்குன்னு ஒரு அன்பு உண்மையா இருந்துச்சுன்னா அது அவ ஒருத்தி மட்டும்தான், அவ மட்டும்தான். இடையில சொல்லுவாங்கல்ல, நான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன், உயிரா இருப்பேன். அதெல்லாம் கதை ப்ரோ, கதையை விட்டு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஆர்வம் சொல்லிடலாம் ப்ரோ. எல்லாம் ஸ்டார்டிங்ல அது போக போக தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? நம்பிக்கை துரோகம். வேலண்டைன்ஸ் டே எதுக்காக செலிப்ரேஷன் பண்றோம்? அது அவர்கிட்ட கேளுங்க ப்ரோ, அவரே கரெக்டாக சொல்லுவாரு. எப்படி கோர்த்து விடுது பாரு. நமக்கு தெரியாது ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க சிங்கிளா? நான் சிங்கிள் தான் ப்ரோ. நான் சிங்கிள் இல்ல ப்ரோ, நான் ஜாலியா லவ் பண்ணிட்டு பேசுவேன், அவ்வளவுதான். அவங்க லவ் பண்ணுவாங்களா ப்ரோ? லவ்வா ப்ரோ முக்கியம், மேட்டர் தான் முக்கியம். நான் மேட்ரிக்லாம் போனது இல்லை ப்ரோ இன்ன வரைக்குமே. வாங்க நல்லவரே வாங்க. லவ் பண்றீங்கன்னு கேட்டோம். நான் லவ் பண்றேன் ப்ரோ. நான் லவ் பண்ணது ஆயிடுச்சு ப்ரோ, பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ, விட்டுட்டு போயிட்டா. காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. எதனால, என்ன ரீசன் பண்ணாங்க? அவங்க வீட்டு ஃபேமிலி இல்லை, எனக்கு பிடிக்கல. எந்த பாய் அது எல்லாம் ப்ரோ, அது வந்து எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல. கேட்க வேண்டியங்க. அது வந்து பொண்ணுங்களை எப்படி இருமா ப்ரோ, விட்டுட்டு போன ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் ப்ரோ. அவங்க சொல்றது காரணம் ஒரே காரணம் வீடு தான் ப்ரோ. இப்போ நம்மளை பிடிக்கலையா, அவனை எப்படி டேரக்டா சொல்றதுன்னு சொல்லிட்டு வீடு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இல்ல ப்ரோ, ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னா அவங்க உண்மையா தான் லவ் பண்ணிப்பாங்க. எப்படி சடனா விட்டுட்டு போகணும் அப்படின்னு விட்டுட்டு போகும்போது வலிக்கும்ல, அதை தாண்டி அவங்க எப்படி அதை விட்டுட்டு போறாங்க? அது மட்டும் நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் என்கிட்ட பதிலே கிடையாது ப்ரோ. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு 6 வருஷம் நல்லா பழகிட்டு இருப்போம். நம்ம பார்த்த பொருளே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மணிக்கு போர் அடிச்சிடும். அதனால சில பேர் அப்படி இருக்காங்க, அதனால விட்டுட்டு போயிடுறாங்க. இது நம்ம சட்ட ரீதியா தான் டீல் பண்ணோம். சொல்றேன் ப்ரோ, ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்ணுதுன்னா யாரு கூடயுமே படுக்காது ப்ரோ, ஓகேவா? இப்போ எவ்வளோதான் ப்ராப்ளம் வந்தாலுமே அதை வந்து சால்வ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட தான் வரும். சரிங்களா? ஓகே, அதான் ட்ரூ லவ். சரிங்களா? ஓகேங்களா? நான் லவ் பண்ணுறேன், சரிங்களா? என்னதான் சண்டை வந்தாலுமே நம்ம கூட தான் இருக்கும். அது வந்து நம்மளை விட்டு போகுமானா கண்டிப்பாக போகவே போகாது. அதான் ட்ரூ லவ். இல்லை அப்படின்னா அதையும் ஒரு வருஷம் கழிச்சு போயிருச்சுன்னா கண்டிப்பாக போகாது ப்ரோ. இதோ கண்டிப்பா போகாது. சரிங்களா? அப்படி போச்சுன்னா கண்டிப்பா போச்சுன்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொருத்தனுக்கு கூட படுக்கும், நம்ம கூட படுக்காது. நம்ம கூடயும் படுக்கும், இன்னொருத்தனுக்கு கூடயும் படுக்கும். எல்லா பொண்ணுங்களையும் தப்ப சொல்லக்கூடாது இல்ல. ஒரு சில பொண்ணுங்களை இப்போ வந்து நான் மேக்ஸிமம் எல்லா பாய்ஸையும் கட்டுறேன். எல்லா பாய்ஸும் சிங்கிள் தான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு விட்டுட்டும் போயிருக்கு. அது வந்து நமக்கு கிடையாது ப்ரோ. நமக்கு நான் லவ் பண்றேன். லவ் பண்றீங்க? நான் 4 வருஷமா லவ் பண்றேன் ப்ரோ. 4 வருஷமா லவ். இன்னமும் கான்ஃபிடண்டா சொல்லுவேன். என்னன்னா நான் வந்து எப்படி சொல்றது, எவ்வளோதான் சண்டை போட்டாலுமே நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. அதான் ட்ரூ லவ். விட்டுட்டு போனாலுமே இன்னொருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. அதான் ட்ரூ லவ். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க தேவடியா, அப்பயே பச்சையா சொல்றேன், அவ்வளவுதான். பசங்க சாபோகளை சும்மா விடாதீ. சிங்கிளா இருக்கணுமா இல்ல வந்து கமிட்டடா இருக்கணும்? ப்ரோ சிங்கிள்னு சொல்ல முடியாது, கமிட்டட்னு சொல்ல முடியாது. இடையில அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி. சரி, கமிட்டடா இருக்கவங்க என்ன அட்வைஸ் சொல்லுங்க ப்ரோ? கமிட்டடாக இருக்கவங்களா ப்ரோ? ஆல்ரெடி சொன்னதா, நீ போகிற பாதை எளிதாக இருந்தா ஆல்ரெடி போயிருக்காங்க அப்படின்னு, ஓகேவா? அப்படின்னு இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. அப்படின்னு போற பாதை கடினமா இருக்க மாதிரி பாத்துக்குங்க, ஓகேவா? அவ்வளவுதான். சின்ன அட்வைஸ். அதாவது சிங்கிளா இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சிங்கிளா இருக்கவனுக்கா ப்ரோ, கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருக்கும் ப்ரோ, அதுதான் ஜாலியா இருக்கும். சிங்கிளா இருக்கார
அப்படின்னா நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணுவாரா இல்லையான்னு கேளுங்களே. கல்யாணம் பண்ணுவாரு. ஆல்ரெடி வந்து ஓட்ட போட்டது தான் ப்ரோ. இப்ப ஜெனரேஷன்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிஜமாலுமே ஜெனரேஷன்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவாங்க கேளுங்க ப்ரோ. விட்டுட்டுலாம் போக மாட்டாப்ல. கேளுங்க என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி தெரிஞ்சுனாவா அவன் வாழ்க்கை என்னமோ அவள் பார்த்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவோம் ப்ரோ. டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். அப்படி தெரிஞ்சு ப்ரோ லவ் பண்றவனுக்கு ஒரு புள்ள ஓகேவா, லவ் பண்ணவனுக்கு பல புள்ள போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான் கான்செப்ட். நாளைக்கு மேரேஜ் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேளு ப்ரோ. மேரேஜ் எல்லாம் ஐடியாவே இல்ல ப்ரோ. நிம்மதியா பணம் சம்பாதிக்கணும் ஓகேவா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவனை அடுத்து ஓடு ப்ரோ. நிம்மதியா பணம் சம்பாதிக்கணும் ஓகேவா. ஜாலியா நினைச்ச பொண்ணுங்க கூட ஊர் சுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுமோ பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும், அவ்வளவுதான் ப்ரோ. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க நேம் சொல்லுங்க. பிரசன்னா. பிரசாந்த். ஓகே ப்ரோ. பிரசன்னா. ஓகே ப்ரோ. வேலண்டைன்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறோம்? லவ்வர்ஸ் வந்து சந்தோஷம் கொண்டாடுவாங்க. இல்லை ப்ரோ, அதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, நான் அது கேட்குறேன். அது தெரியலைங்க ப்ரோ. நாம சிங்கிள் தான், அதனால அது அவ்வளோக்கா தெரியல. அதை பற்றி ஒரு இது மாமலா சொல்லு. தெரியுமா? இல்லை ப்ரோ, தெரியாது. எனக்கும் தெரியாது. லவ் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை லவ்வை பற்றி என்ன நினைக்கிங்க? பண்ணலாம். உண்மையாக இருந்தால் அது கடைசி வரைக்கும் இருக்கும். அவங்கள பொறுத்து, உண்மையாக இருக்கிறத பொறுத்து லவ். அதாவது நம்ம உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையாக இருக்கணும். இல்லை அவங்க உண்மையாக இல்லைன்னா? உண்மையாக இல்லைன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்காது அந்த லவ். ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே. பண்ணவே வேண்டாம். இப்படி நம்ம ஃப்ரெண்டாக வந்துட்டு இவ்வளோ விவரமாக பேசுகிறான். பண்ணதில்லை ப்ரோ. நீ சிங்கிள்? அவன் சிங்கிள் தான். நீங்கள்? நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. எனக்கு பிடிச்சி ப்ரோ, பிடிச்சிச்சு. முடிஞ்சிருச்சா? எதனால், என்ன ரீசன் சொல்லிட்டு? ஒன் சைடு தான் ப்ரோ. நான் ஒன் சைடு. அதுக்கப்புறம் ஏன் விட்டுட்டீங்க ப்ரோ? அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண ப்ரோ? அவனு 7 வருஷமாக பார்த்தான் ப்ரோ. 8வது வருஷம் சொல்ல முடியல. வேற யாராவது லவ் பண்ணாங்களா? இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டாக இருந்தாலே நல்லா ப்ரோ. லவ் வேணாம். லவ்லாம் வேணாம். லவ்வோட ஒரு கேலோட ஃப்ரெண்டாக இருக்கிறது அது ரொம்ப. அதாவது லவ் வேணாம், ஃப்ரெண்டாக இருக்கிறது. ஒரு பொண்ணை காதலியாக பார்க்கறத விட நண்பனாக பார்த்தா. லவ் பண்ணுறது வந்து ட்ரூவாக இருந்தால் தான் ப்ரோ லவ் பண்ணும். காசுக்காக எல்லாம் போகிறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ப்ரோ. அதாவது நீங்கள் இப்போ வந்து நம்ம ட்ரூவாக இருக்கணும். இப்போ ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த பொண்ணை நினச்சிட்டே இருப்பீங்களா, இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடும் ப்ரோ? ஏன் ப்ரோ அந்த டைமில் நம்ம உண்மையாக லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு? இல்லை ப்ரோ, அவங்க வேண்டான்ட்டாங்களே, என்ன பண்ணி ப்ரோ? அவங்களே வேண்டாம்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ப்ரோ. நாள் கழிச்சு அவங்க ரிட்டர்ன் வந்தாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இப்போ தான் யார் உண்மையாக இருக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. ஏற்றுக்கலாம் பார்த்துக்கிட்டு மூடிக்கிட்டு பார்ப்போம். சரி ஓகே ப்ரோ. லவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? சிங்கிளாக இருக்கவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? சிங்கிளாக இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருங்க. லவ் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருங்க, ட்ரூவாக இருங்க, அவ்வளோதான். அதே தான் ப்ரோ. சிங்கிளாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, லவ் பண்ணாதீங்க. லவ் பண்ணவங்க கடைசி வரைக்கும் உண்மையாக இருங்க, காசு கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. சிங்கிளாக இருக்கவன் கோலை அச்சீவ் பண்ணுவான் ப்ரோ. கமிட்டட் ஆகலவன் செலவு பண்ணி நாசமாக போயிடுவோம் ப்ரோ, அவ்வளோதான். அதாவது சிங்கிளாக இருக்கிறது தான் பெட்ரு. அதாவது லவ் பண்ணி என்ன பண்ணுவோம், நாசமாக தான் போவோம். கண்டிப்பாக. இல்லை நல்லா இருக்கவங்க இருக்காங்க, உண்மையாக இருந்தால் நல்லா இருப்பாங்க. இப்போ உள்ள காலத்தில் யாரும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. சிங்கிளாக தான் பண்ணலாம். சிங்கிள்லாம் ஜாலியாக இருக்கலாம். அன்றைக்கி வந்தோம் நாங்கள் 5 பேர் ஜாலியாக சுற்றுட்டு போனோம். இது ஆள் கூட வந்தால் தேட்டருக்கு போகணும், பாப்கார்ன் வேணும், எது வேணுங்க. பில்லு வைப்பா ப்ரோ, 10,000 செலவாகும் ப்ரோ. இன்றைக்கி என்ன 130 ரூபாயில் முடிச்சோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வந்தோம் ப்ரோ, நாளுக்கு 100 ரூபா தான் ப்ரோ. எல்லா கடையும் சுற்றி பார்த்தா வந்தோம் ப்ரோ. ஆனால் கூட ஆள் கூட்டம் வந்தால் கண்டிப்பாக இப்படிலாம் இருக்க முடியாது. இருந்தால் எப்படி 3000 ரூபாய்க்கு மேலே செலவாகும் ப்ரோ. அவ்வளோ காசு ஏறுறது. அது சிங்கிளாக ஜாலியாக சுற்றலாம் ப்ரோ. ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். அதாவது லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ண வேண்டாம். சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம். தாஜ்மஹால் கட்டறதுக்கு செங்கல் போட்டுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் முத்து. முத்து. வேலண்டைன்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறாங்க? வேலண்டைன்ஸ் டே எதுக்காகனா லவ்வர்ஸ்க்கு கொண்டாடுறாங்க. நாடு உருப்பிட்ட மாதிரி தான்.
இல்லை ப்ரோ, அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அது தெரியும். அது வந்து வேலண்டைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒய்ஃப் ஏதோ அந்த டயத்தில் இறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல ப்ரோ, அவங்க பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் கேட்டேன், யாருக்குமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு ஓகே. லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாது இந்த ஜென்ரேஷனில்? லவ் பண்ணலாம், பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் பண்ணிட்டு அவங்க போனாலும் விடுவீங்களா விட மாட்டீங்களா? அது அவங்க இஷ்டம் தானே, நம்ம வற்புறுத்த முடியாதுல்ல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க இஷ்டம் தான். இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். சிங்கிளாக இருக்கிறது பெட்டரா இல்லைனா? சிங்கிளாக இருக்கிறது தான் பெட்டரா. என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. லவ் சிங்கிளாக இருக்கிறது, அதாவது நீங்கள் லவ் பண்ணுதீங்க ஆனால் சிங்கிளாக இருக்கிறது தான் பெட்ரு. என்ன இது? எதனால் சிங்கிளாக இருக்கிறது பெட்ரு? இந்த மாதிரிலாம் சுத்த முடியாதுங்க. 4 போடு 5 போடு வந்துட்டே இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆமா, எல்லாத்துக்கும் பர்மிஷன், எங்கே போனாலும் எங்கே வந்து எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும். சொன்னாதான் விடுவாங்க. இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இது ஒரு டார்ச்சர் மாதிரி இல்லையா? அப்படிலாம் இல்லை, அது பழகிடுச்சு. பழகிட்டோம். ஆரம்பத்தில் டார்ச்சர் மாதிரி இருக்கும், அடுத்து முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். உங்களோட இருக்கு எனக்குலாம் அந்த மாதிரி இல்லை ப்ரோ, லவ் எல்லாம் கிடையாது. நான் சிங்கிள் தான். இல்லை உங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை இருக்குதா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், இந்த மாதிரி பொண்ணு வேணும், கடைசி இருக்கு ஆனால் சைட்டிங் மட்டும் தான், நம்ம பார்க்கறது மட்டும் தான். இப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளோ விவரமா பேசுறான். பொண்ணு நீங்கள் ப்ரோ அப்படியெல்லாம் நான் எந்த இதுவும் கிடையாது ப்ரோ. இங்கே இருக்கிற எல்லாருமே அதே இதுதான். இவன் சொல்கிறவங்க எல்லாருமே உருப்படியானவங்க கிடையாது, எல்லாருமே அதே தான், மொட்டை பசங்க. மாப்பிள்ள இங்க ஹீரோல உருவாக்க முடியாது, நாமளால ஆயிக்கிறேன்னு. பொண்ணு ட்ரீம் இருக்குங்களா? உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குங்களா? இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பொண்ணுகிட்ட நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கேன், ஏதாவது வேற ஏதோ பிளான் பண்றேன் அந்த மாதிரி அப்படின்னு நான் எந்த அளவுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பொண்ணாக இருந்தால் போதும், இருந்தால் போதும் நமக்கு. இல்லை ப்ரோ, நான் எப்போதுமே சிங்கிள் ஒன்றே வேணாம். எதனால் இப்படி லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கா? இல்லை ப்ரோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சிங்கிளாகவே அப்படியே சிங்கிளாகவே இருந்துச்சு. லவ் பண்ணி என்னடா நடக்குதுங்க? ஓகே. நீங்கள் இல்லை ப்ரோ, அந்த மாதிரி எதுவும் இல்லை. லவ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இது பண்ணல. சரி, எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கலாம்? எந்த மாதிரினா கேரிங்காக இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். கேரிங்க ஆரம்பிக்கலாங்களா? சரி, உங்களை கொஞ்ச நாள் கேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போர் அடிச்சுட்டு அடுத்து போகிறாங்க. இப்படி தான் இந்த ஜென்ரேஷன். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. நீங்கள் விட்டுருவீங்களா இல்லைன்னா கம்பல் பண்ணுவீங்களா? கம்பல்லாம் பண்ண முடியாது ப்ரோ, அது அவங்களோட விருப்பம் தான். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அப்படி விட்டுட்டு போகிறவங்கள வந்து திட்டுவீங்க, அந்த மாதிரி ஏதாவது கோவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். நீங்கள் அதை எப்படி அதை அவங்கள்ட்ட சொல்லுவீங்க? அது நம்ம சொல்லியெல்லாம் அவங்களுக்கு புரியாது ப்ரோ, அது அவங்களோட மென்டாலிட்டி, அது நம்ம எதுவும் மாற்ற முடியாது. விட்டுட்டு போகிறாங்கன்னா அது அவங்க விருப்பம். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, உங்களை லவ் பண்ணது பெட்டரா இல்லைன்னா சிங்கிளாக இருக்கிறது? லவ் பண்ணுறது தான் ப்ரோ பெட்ரு. போய் சொல்லா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. ப்ரோ, இந்த கூட்டத்தில் மட்டும் லவ் பண்ண இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இவ்வளோ டார்ச்சர்னு சொல்லியும் எதனால் அப்படி லவ் பண்ணுறது? இல்லை ப்ரோ, டார்ச்சரு ரொம்ப சண்டையும் இருக்கும், ஜாலியாக லவ் அண்ட் கேர் எல்லாமே இருக்கும். அதான் லவ் இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது இல்ல? ஒரு லிமிட்டுக்கு மேலே சண்டைன்னு வந்து அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு விட்டுட்டு போகிறது அது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லை சார். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும்.